அத்தை, நீங்க இங்க பார்த்தது, உங்க காதல விழுந்தது, இதெல்லாம் வச்சு உங்க பையனுக்கு தண்டனை கிடைச்சிருமோன்னு பயப்படாதீங்க. என் உயிரை கொடுத்தாவது அவரு குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சு உங்க பையனை நான் வெளியில கொண்டு வருவேன். எங்க அம்மா கிட்ட இருந்து தள்ளி போ. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி கதை அளந்துகிட்டே இருப்ப? நாங்க உன்னை நம்பினதெல்லாம் போதும். இன்னும் எதையாவது சொல்லி எங்க அம்மாவை ஏமாத்தணும்னு நினைக்காத, புரிஞ்சுதா? அத்தை, நான் எத்தனையோ தோல்விகளை சந்திச்சிட்டேன். ஆனா உங்க மகனை வெளியில கொண்டு வர இந்த போராட்டத்துல நான் தோக்க மாட்டேன். நான் ஜெயிச்சு காட்டுவேன். இது என் தாலி மேல சத்தியம். ஹலோ சார். சார், செல்வத்தை பார்க்க அவன் குடும்பமே இங்கே வந்திருந்தாங்க சார். மகாவும் வந்திருந்தாங்க சார். இதை சொல்லவா கால் பண்ணீங்க? இல்லை. வேற? அவ்வளோதானே. மகா தாலி மேலே சத்தியம் பண்ணட்டும், இல்லை அந்த சாமி மேலேயே சத்தியம் பண்ணட்டும். அதை பற்றி நமக்கு என்ன சார்? மகாவோட அண்ணி வெண்ணிலா எப்பவும் மகாவுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க முன்னாடி ஒரு சின்ன ஷோ காட்ட அந்த மாதிரி சத்தியத்தை பண்ணியிருப்பாங்க. என்னால் அப்படி சாதாரணமாக எடுத்துக்க முடியல. தாலியை வச்சு சத்தியம் பண்ணுறப்ப புருஷனை காப்பாற்றி ஆகணுங்கிற ஒரு வெறி, சாமி வந்த மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இருந்துச்சு. சரி, அப்புறம் பாலுவை எஸ்கேப் பண்ணுற விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அலட்சியமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் மகா ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு கூட வீணடிக்கல. தம் புருஷனை காப்பாற்றி ஆகணுங்கிற நினைப்பில் அவளுக்கு வேறு நினைப்பே இல்லை. தேவினா போலீஸ் ஸ்டேஷனே கதின்னு கிடக்குறான். இல்லைன்னா சிபி ஆஃபீஸர் மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ண கிளம்பிடுறா. அடுத்த அவ டார்கெட்டு ஆட்டு ரங்கனா இருக்குமோன்னு தோணுது. ஐத்தியம் ஆயிட்டானா இவன்? அவன் பாட்டுக்கு சிரிக்கிறான். சார், நான் உங்களை அலர்ட்டா இருக்க சொன்னேன். இதுல சிரிக்க வேண்டிய என்ன கிடக்கு? இருக்கு இன்ஸ்பெக்டர். யாராவது மகாவை பத்தி பெருமையா பேசினா எனக்கு உடனே சிரிப்பு வந்துடும். தன்னோட எதிராளியவே இம்ப்ரெஸ் பண்ற திறமை மகாவுக்கு இருக்கு. ஏன்னா பல தடவை நானே இம்ப்ரெஸ் ஆயிருக்கேன். ஆனா நான் யார் தெரியுமா இன்ஸ்பெக்டர்? அஸ்வின். அந்த மகா கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டுறவன். நீங்க சொன்ன மாதிரி நொடி நேரம் கூட அவங்கள ரெஸ்ட் எடுக்க விடாம எப்படி அலைய விட்டேன் பாத்தீங்களா? அப்ப யார் புத்திசாலி, நானா இல்ல மகாவா? இன்ஸ்பெக்டர், ரங்கன மகாவால நெருங்கவே முடியாது. அப்படின்னா சந்தோஷம்தான். ஆனா உங்க அசைன்மெண்ட்ல நீங்க தோத்துட்டீங்களே. என்ன சொல்றீங்க? கொலைய நான் தான் செஞ்சேன்னு உங்களால செல்வத்துக்கிட்ட வாக்கு மூலம் வாங்க முடியல. என்ன பண்றது? நான் அடிச்ச அடிக்கு வேற எவனாதான் இருந்திருந்தா கொலைய நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான். ஆனா செல்வம் அவ்வளவு அடமன்ட்டா இருக்கான். அதுக்கு மேல அடிச்சிருந்தா அவன் செத்து இருப்பான். அவன் செத்து இருந்தா அப்பவே ஏன் கேரியர் முடிஞ்சிருக்கான். ஆக உங்களால முடியல, அதை ஒத்துக்கோங்க. இனிமேலாவது என்கிட்ட வந்து மகா புராணத்தை பாடாதீங்க. நாளைக்கு பார்க்க தானே போறீங்க. தீர்ப்பு நமக்கு சாதகமாக தான் வரப்போகுது. செல்வம் ஜெயிலுக்கு போவான். அப்ப நீங்க மட்டும் இல்ல, இந்த அஸ்வின் சாதாரண ஆள் இல்ல. தெரியாத்தனமா இவங்கிட்ட மோதிட்டோமேன்னு மகாவும் ஃபீல் பண்ணதான் போறா. நாளை என்னோட வெற்றியை கொண்டாட போற நாள்.
நாளைக்கு பாருங்க. மேடம், என்ன யோசனை? என் அத்தை முன்னாடி எப்படியும் உங்க பையனை மீட்டு கொண்டு வந்துருவேன்னு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன் சார். ஆனா பாலு போலீஸ்ல சரண்டர் ஆகுறேன்னு சொல்லி ரொம்ப தந்திரமா அவங்க உதவியோட எஸ்கேப் ஆயிட்டான். அவன் வீட்டுக்கு போனா அவன் வீடு பூட்டி இருக்கு. அவனுக்கு ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. நமக்கு சாதகமா இருந்த ஒரு சாட்சியையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அத்தைக்கு கொடுத்த சத்தியத்தை நம்ம எப்படி காப்பாத்த போறோம்? நான் எப்படி அவரை மீட்டெடுக்க போறேன்? ஒண்ணுமே புரியல சார். மேடம், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான், அவங்களோட சாட்சி எல்லாமே பொய் சாட்சி தான். அதுக்கப்புறம் அவங்க ஆதாரம்னு கிரியேட் பண்றது எல்லாமே பொய்யான ஆதாரமா தான் இருக்க முடியும். அதோட அவங்களுக்கு சாதகமா உங்க புருஷனோட வாக்குமூலத்தை அந்த இன்ஸ்பெக்டரால வாங்க முடியல. அதனால அவங்க கொண்டு வர போற ஆதாரம் சாட்சியை என்னால பிரேக் பண்ண முடியும்னு நம்புறேன். அதனால உங்க ஹஸ்பண்டை வெளியே கொண்டு வர முடியாம போயிடுமோன்னு நீங்க தயவு செஞ்சு பயப்படவே வேண்டாம். எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு சார். இருந்தாலும் ஒரு சின்ன பயம். நம்ம கிட்ட என் ஹஸ்பண்ட் கொலை பண்ணலங்கிறதுக்கு நேரடியான ஆதாரமோ இல்ல உண்மையிலேயே யார் அவரை கொலை பண்ணாங்கிறதுக்கான ஆதாரமோ இல்ல. அப்படி ஒண்ணு இருந்தா இன்னும் கொஞ்சம் தைரியமா இருக்கலாம். ஒருவேளை உங்க ஆர்குமெண்ட் அவங்க பிரேக் பண்ணிட்டாங்கன்னா என் புருஷனை தண்டனையில இருந்து காப்பாற்ற முடியாம போயிடும். அந்த பயம் தான் சார் எனக்கு. ஆதாரங்கிறது புதுசா உருவாகிறது இல்ல, அது ஏற்கனவே அங்க இருக்கிறது தான். நாம இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா அதை கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு இன்னும் ஒரு நாள் டைம் இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதானே ட்ரை பண்ணலாம். சரிங்க சார், நானும் என் சைட்ல இருந்து ட்ரை பண்றேன். என் மேல முழு நம்பிக்கை வைங்க. குற்றவாளி யாருன்னு கொண்டு வந்து நிறுத்த முடியுதோ இல்லையோ, செல்வம் சார் குற்றவாளி இல்லைன்னு என்னால நிரூபிக்க முடியும்னு நம்புறேன். சரிங்க சார். சார், இப்போதைக்கு நீங்க இதை வச்சுக்கோங்க சார். மேடம், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் பேலன்ஸை நான் செட்டில் பண்றேன். ஐயோ மேடம், முதல்ல பணத்தை உள்ள வைங்க. எல்லாம் நல்லபடியாவே முடியும். நான் பணத்தை அப்புறம் வாங்கிக்கிறேன். இல்ல சார், என்ன இருந்தாலும் லாயர் வேலைங்கிறது உங்களுடைய ப்ரொஃபஷன். என்னோட திருப்திக்காக வாங்கிக்கோங்களேன் ப்ளீஸ் சார். புடிங்க சார். சரி. எதுனாலும் நான் உங்களுக்கு கால் பண்றேன். வரேன் சார். ஓகே மேடம். மகா, நாளைக்கு கேஸ் கோர்ட்டுக்கு வருது. இது வரைக்கும் நமக்கு சாதகமா எந்த ஆதாரமும் கிடைக்கலன்னு சொல்ற. அப்புறம் எப்படி மாப்பிள்ளை வெளியில கொண்டு வர போற? மகா,